ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 26ஆம் தேதி டெல்வின்ராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற டெல்வின்ராஜ், வெள்ளைச்சாமி, சுரேஷ், எமெரிட் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்று மறுநாள் செவ்வாய்க்கிழமை மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய போது சூறைக்காற்றின் காரணமாக நடுக்கடலில் படகு மூழ்கி விபத்துக்குள்ளானது. அப்போது மூழ்கிய படகில் இருந்து டெல்வின்ராஜ், சுரேஷ் ஆகிய 2 மீனவர்கள் நீந்தி இலங்கை கடற்படையினரின் உதவியால் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விமானத்தினூடாக தாயகம் திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாயமான மீனவர்கள் எமெரிட் மற்றும் வெள்ளைச்சாமி ஆகிய இருவரை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதியோடு சக மீனவர்கள் 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் நேற்று புதன்கிழமை மாலை நடுக்கடலில் மாயமான மீனவர் எமெரிட்டின் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடலை கைப்பற்றிய மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு உடலை எடுத்து வந்து சேர்த்தனர். இதையடுத்து உடல் கூற்று பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மரைன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நடுக்கடலில் மாயமான வெள்ளைச்சாமி என்ற மீனவரை அரசு தேடி தரும்படி கோரிக்கை விடுத்துள்ள உறவினர்கள் இறந்த மீனவர் எமெரிட் குடும்பத்திற்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.